லஞ்சம் என்னன்னா டைரக்டாக கொடுக்கவில்லை. கே.என். நெஹ்ரு அவர்களுக்கு அவர் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூலம் இந்த பணம் அவாலா டிரான்சாக்சன் அப்படிம்பாங்க. இவர் மூலம் அவருக்கு, அவர் மூலம் இவருக்கு, இவர் மூலம் இவருக்கு, அந்த மாதிரி போயிட்டு கடைசியில் இப்படி போறது த்ரூ ஷெல் கம்பெனி. ஆல்சோ ஷெல் கம்பெனி சும்மாவது ஒரு பேருக்கு கம்பெனி. அந்த கம்பெனி மூலம் எந்த உற்பத்தியும் கிடையாது, எந்த ட்ரேடிங்கும் கிடையாது, வியாபாரம் ஒன்றும் கிடையாது. சில காலம் தான், அவ்வளவுதான். இதுதான் ஷெல் கம்பெனி. அந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமும் இந்த பணம் எல்லாம் போயிருக்கு. கே.என். நெஹ்ரு அவர்களுக்கு இந்த ஃபுல் டீடைலும் தெரியும். ஆனால் அவர் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, அது மூலம் நேர்மையாக நடந்துங்கிறாங்க. இல்லை, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, டீடைல்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், அது எல்லாமே முன்கூட்டியே இவங்க இந்த இவ்வளவு பேருக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன மாதிரி கொஸ்டின் வரும், என்ன டாபிக்ல வரும், என்ன ஆன்சர் கொடுக்கணும், இது எல்லாமே இவங்களுக்கு வந்திருக்கலாம். இதான் ஈடி சொல்றாங்க. இந்த தேர்வானவங்கள்ல 150 பேர் இவங்களுக்கு முன்னாடியே என்ன போஸ்ட், என்ன இதுக்கு வரீங்க, பொசிஷனுக்கு வரீங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆர்டர் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஈடி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இந்த போஸ்ட் இவ்வளவு பணம் கொடுக்கணும், உங்களுக்கு இந்த போஸ்ட் இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு முன்னாடியே இதுக்கு தெரியும் இவங்களுக்கு. அதனால முன்னாடியே பணத்தை வாங்கி கொண்டு எல்லாருக்கும் இந்த இதை கொடுத்திருக்காங்க. 2538 பேர் யாருக்குமே பணம் வாங்காம கொடுக்கவில்லை. கலைஞர் டிவி அந்த 2G ஸ்கேம்ல லஞ்சம் வாங்கி விட்டார்கள் அப்படின்ட்டு அப்ப 2009-10 நடந்தது. இது மக்கள் மனதில் ஆழமா பதிந்து விட்டது. 2011 எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு அப்படி ஒரு அடி, வெறும் 23 சீட்டு தான் கிடைச்சது. அந்த பாதிப்பு இந்த தேர்தலையும் இந்த 888 கோடி இந்த சமயத்தில் இப்ப இது வந்திருக்கு. அக்டோபர் 2025 இது தேர்தலில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ரேலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நேற்று மதியத்திலிருந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே.என். நேருனுடைய டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி தரப்புல இருந்து ஒரு நோட்டீஸ் பார்க்க முடிஞ்சது. இது குறித்து கே.என். நேரு அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர்வர்கள் முறையில் தான் நாங்கள் வேலை போட்டு கொடுத்துருக்கோம். இந்த வேலைக்காக எக்ஸாமினேஷன் யார் யார் எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இடி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நோட்டீஸில் பார்க்கும்போது 35 லட்ச ரூபா பர் பர்சனுக்கு கொடுத்து தான் வேலை வாங்கியிருக்கதா ஒரு செய்தி சொல்லப்படுது. இது பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன நடந்திருக்கு? ஸோ இந்த விஷயமே எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, கே.என். நெஹ்ரு அவருடைய பிரதர் தம்பி அவர் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்னு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருக்கார். சென்னை பூரா நிறைய பில்டிங்லாம் கட்டியிருக்கார். அவர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு 30 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் அப்படின்னு அது தொடர்பாக போன ஏப்ரல் மாதம் அவருடைய வீட்டு, அவருடைய ஆஃபீஸ் எல்லாம் ரைட் பண்ணாங்க இடி. அந்த கடன் திருப்பி செலுத்தவில்லை. அந்த கடன் என்ன பர்பஸ்க்காக வாங்கினாரோ அந்த காரணத்திற்கு அதை செலவழிக்கவில்லை. இந்த பணத்தை இவங்க சரியான முறையில் செலவழிக்கவில்லை அப்படின்னு ஐஓபியில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இடி உள்ளே வந்தாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இடி உள்ளே வரணும்னாலே ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை இது கொண்டு இவங்க இடி உள்ளே வந்தாங்க. இடி உள்ளே ரைட் பண்ணும்பொழுது இந்த பணத்தை வேற எந்த விதத்துலையாவது மணி லாண்டரிங் ஆக்டும்பாங்க, அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதுக்கீழே இதை கொண்டு வரலாமா, என்ன பண்ணிருக்காங்க இவங்க இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்னு அது விஷயமா ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அவங்க ஆஃபீஸு, ரவிச்சந்திரன் அவர்களுடைய வீடு இங்கெல்லாம் ரைட் பண்ணாங்க போன ஏப்ரல் மாதம். அந்த ரைட் பண்ணும் பொழுது இந்த விஷயம் கிடைச்சது. அதாவது நகர்ப்புற வளர்ச்சி அண்டு குடிநீர் துறை, இது ரெண்டுமே தமிழ்நாடு இதில் மினிஸ்டர் கே.என். நேரு அவர் கீழே வருது. இதில் 2024-25 வருஷத்துக்கு 2024-25 ஃபைனான்சியல் இயர், ஏப்ரல் 2024 டு மார்ச் 2025 ஃபைனான்சியல் இயர். அதில்
இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை குடிநீர் இதுக்கு வேலைக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர்ஸ், சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ், அதர் கிளரிக்கல் ஸ்டாஃப், இந்த மாதிரி பொசிஷனுக்கு ஒரு 2538 பேர் தேவைன்னு எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணி இது எடுத்திருக்காங்க. அந்த எக்ஸாமில் 1,12,000 பேர் அப்பேர் ஆகிருக்காங்க. ஆனால் கடைசியாக 2538 பேர் செலக்ட் பண்ணி ஜாப் இதுக்கு அவங்களுக்கு ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இதை KN நெஹ்ரு என்ன சொல்லிருக்க, பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட், வரலாறு காணாத ஒரு அச்சீவ்மெண்ட் எங்கள் இது கீழே இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் இடி ரவிச்சந்திரன் அவர்கள் வீட்டோட ரைடெல்லாம் பண்ணும்பொழுது கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த 2538 பேர் இவங்க எடுத்திருக்காங்களே, இதில் இவங்க எல்லாருக்குமே ஒத்தரும் இந்த போஸ்ட்டுக்கு 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாய், 35 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மொத்தம் எவ்வளோ நாள் 888 கோடி ரூபாய் அப்படின்னு இடி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சார், செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி இருக்கு? அது மாதிரி தான் இருக்கு இதுவும். இந்த இடி 232 பேஜுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி இதே தான் 2019-20 நினைக்கிறேன். அப்போது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கண்டக்டர் போஸ்ட்டுக்கு அண்ட் டிரைவர் போஸ்ட்டுக்கு வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இவ்வளோ ரூபான்னு ஒவ்வொரு கண்டக்டர்கிட்டையும் ஒவ்வொரு டிரைவர் யார் யாரை செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்கூட்டியே பணத்தை வாங்கி வச்சு அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. இது தெரிய வந்தது. இதை தெரிய பெரிய இஷ்யூ ஆச்சு, ஹைகோர்ட்டுக்கும் போச்சு. கடைசியில் இவங்க என்ன பண்ணாங்க, செந்தில் பாலாஜி எல்லா பணத்தையும் திருப்பி அவங்களுக்கே கொடுத்து விட்டார். நாங்கள் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டோம், காம்ப்ரமைஸ் ஆகிடுத்து, அதனால் இதை க்ளோஸ் பண்ணணும். நாங்கள் ஹைகோர்ட்டும் உடனே இதை க்ளோஸ் பண்ணி விட்டார்கள். ஆனால் மேலே அப்பீலுக்கு இவங்க போனாங்க. யார்? அரசாங்கம் இல்லை, இவங்க பப்ளிக். இதில் போன உடனே சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, லஞ்சம் இதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதாவது லஞ்சம் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் அப்படின்னால் இவர் ஒத்துக்கிறார் லஞ்சம் வாங்கி விட்டோம் என்று. அப்போ இந்த கேஸை முடிந்து விட்டதுன்னு எடுக்க முடியாது அப்படின்னு ஹைகோர்ட் கிட்ட சொல்லி ரீஓப்பன் பண்ணுங்க கேஸை, இதை க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த ரீஓப்பன் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி 458 நாளைக்கு மேலே சிறையில் இருந்தார். இப்போ அதே பேட்டர்னில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் கடன் லஞ்சம் கொடுத்திருக்கார்கள். லஞ்சம் என்னன்னா டைரக்டாக கொடுக்கவில்லை, இவருடைய க்ளோஸ், இவருக்கு நெருக்கமான சொந்தக்காரர்கள் யாரு, KN நெஹ்ரு அவர்களுக்கு ஆர் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ், இவங்க மூலம் இந்த பணம் அவாலா டிரான்சாக்ஷன் அப்படிம்பாங்க. இவர் மூலம் அவருக்கு, அவர் மூலம் இவருக்கு, இவர் மூலம் இவருக்கு, அந்த மாதிரி போயிட்டு கடைசியில் இப்படி போகிறது த்ரூ ஷெல் கம்பெனி. ஆல்சோ ஷெல் கம்பெனிஸ். என்னடா ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சும்மாவது ஒரு பேருக்கு கம்பெனி. அந்த கம்பெனி மூலம் எந்த உற்பத்தியும் கிடையாது, எந்த ட்ரேடிங்கும் கிடையாது, வியாபாரம் ஒன்றும் கிடையாது. அந்த கம்பெனி எங்கே இருக்குது, ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸில் போய் பார்த்தா அந்த கம்பெனியே இருக்காது. இந்த கம்பெனியில் இவங்களாம் டைரக்டர்ஸ், இவங்களாம் பார்ட்னர்ஸும்பாங்க, பார்த்தா அது ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் தான் கால்டு ஷெல் கம்பெனி. ஏதோ ஒரு பர்பஸ் ஆரம்பிப்பாங்க, கம்பெனி மூடுவாங்க சில காலம்தான், அவ்வளோதான். இதுதான் ஷெல் கம்பெனிஸ். அந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமும் இந்த பணம் எல்லாம் போயிருக்கு இவருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இடி என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய 232 பக்கத்தில் அவங்க சொல்கிறது, KN நெஹ்ரு அவர்களுக்கு இந்த ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். ஆனால் அவர் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, அது மூலம் நேர்மையாக நடந்துக்கிறாங்க. இல்லை, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், அது எல்லாமே முன்கூட்டியே இவங்க இந்த இவ்வளோ பேருக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா, என்னுடைய யூகம் என்னென்ன மாதிரி கொஸ்டின் வரும், என்ன டாப்பிக்கில் வரும், என்ன ஆன்சர் கொடுக்கணும், இது எல்லாமே இவங்களுக்கு வந்திருக்கலாம். இதை தான் இடி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது இவ்வளோ மைக்ரோ டீட்டெயிலில் சொல்லலை, ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி எக்ஸாம், பரீட்சையை பற்றி அண்ணா யூனிவர்சிட்டி என்ன கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அது முன்னாடி இவங்களுக்கு தெரியும். இதில் இந்த 150 பேர், ஒரு 150 பேர் இவங்க சொல்கிறாங்க, நேமும் கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக.
இவங்க நேமை கொடுத்து இவங்களுக்கு முன்னாடியே இந்த தேர்வானவங்களில் 150 பேர் இவங்களுக்கு முன்னாடியே என்ன போஸ்ட்டு, என்ன இதுக்கு வரீங்க, பொசிஷனுக்கு வரீங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடியே அவங்களுக்கு ஆர்டர் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு இடி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இந்த போஸ்ட்டு இவ்வளோ பணம் கொடுக்கணும், உங்களுக்கு இந்த போஸ்ட்டு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு முன்னாடியே இதுக்கு தெரியும் இவங்களுக்கு. அதனால் முன்னாடியே பணத்தை வாங்கி கொண்டு எல்லாருக்கும் இந்த இதை கொடுத்துருக்காங்க. 2538 பேர் யாருக்குமே பணம் வாங்காமல் கொடுக்கவில்லை. ஸோ மொத்தமாக 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் டிபெண்டிங் ஆன் தி எந்த பொசிஷனுக்கு இவர் போடுறாங்க. ஸோ மல்டிப்ளைட் பை 2538 888 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு அவங்க 232 பேஜ் ரிப்போர்ட்டில் இடி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவங்க KN நகர் அவர் சொன்னது என்னன்னா, இல்லை இது அரசியல் காரணமாக, காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மாதிரி ஒன்று இடி கொண்டு வராங்க. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு உரிய இருக்கிற நல்ல பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இடி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறாங்க. இது பொலிட்டிக்கல் வெண்டட்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறாங்க, இல்லை இது ஒரு இம்பார்ஷியல், எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நேர்மையான ஒரு விசாரணை கண்டிப்பாக நடக்க வேண்டும்னு ஏடிஎம்கே, பிஜேபி இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது என்ன தோன்றது, இந்த ஒரு இடி உள்ளே இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குது, எல்லாத்தையும் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் எங்கிட்ட இருக்குது. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, இமிடியேட்டாக நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள். ஆனால் இன்னி வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்த மாதிரி தெரியவில்லை. ஆனால் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுது என்ன தோன்றது, தேர்தல் நடக்கிற இந்த சமயத்தில் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் 888 கோடிக்கு ஒரு லஞ்சம் வாங்கி விட்டார்கள் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் எந்த அளவுக்கு இவங்களுடைய தேர்தலில் டிஎம்கேவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஏனால் ஒன்றுமில்லை, ஒரு 210 கோடி 220 கோடி 2009-10 கலைஞர் டிவி அந்த 2G ஸ்கேமில் லஞ்சம் வாங்கி விட்டார்கள் அப்படின்ட்டு அப்போ 2009-10 நடந்தது. இது மக்கள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. 2011 எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷனில் டிஎம்கேக்கு அப்படி ஒரு அடி, வெறும் 23 சீட்டு தான் கிடைச்சிது. அந்த பாதிப்பு இந்த தேர்தலையும் இந்த 888 கோடி இந்த சமயத்தில் இப்போ இது வந்திருக்கு. அக்டோபர் 2025 இவங்க கொண்டு வந்திருக்காங்க இடி அப்படின்னால் இதை இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். இல்லைனால் ஃபைல் பண்ண மாட்டேன்னால் இவங்க இடி என்ன போவாங்க ஃபர்தராக. ஏன்னா அவங்க எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குங்க. ஆணித்தரமாக சொல்கிறோம் 888 கோடிக்கு லஞ்சம் இது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ரூவ் ஆயிடுத்து அப்படின்னால் தேர்தலில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா KN நேரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர். இப்போ அவரு இந்த மாதிரியான வழக்கில் நோட்டீஸ் இடியே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ மாட்டுவதற்கு இப்போ எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை மாட்டாமல் போவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இதில் என்ன எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது, இது ஓப்பனா, அதாவது எஸ் அவர் மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதனால் ஒரு தயக்கம் இருக்கிறது அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்து இடி கொண்டு வந்த எல்லா கேஸ்லையும் மெயினாக டாஸ்மாக், அந்த டாஸ்மாக் கேஸில் 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி டாஸ்மாக் ஆர்கனைசேஷனுக்குள்ளே போனாங்க. போய் இது பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு என்ன ஒரு இதை யார் பவர் கொடுத்து, என்ன ஒரு அத்தாரிட்டி, என்ன ஒரு அரகன்ஸ் உங்களுக்கு, எப்படி நீங்கள் டாஸ்மாக் ஆர்கனைசேஷனுக்குள்ளே போய் நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், உங்களுக்கு யார் இந்த வரையற்ற எல்லை மீறிய அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க. இடி சொல்கிறது இல்லை, எல்லாவற்றையும் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, சாரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குது, இதை வச்சு தான் டாஸ்மாக், ஏன்னால் அவங்க தாங்க இன்வால்வ்டு. டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் வரும்போது ஆர்கனைசேஷனுக்குள்ள எம்டி, ஜெனரல் மேனேஜர் இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஆர்கனைசேஷன். ஒரு உயிர் கிடையாது. நான்
டாங்கட்கோ அப்படின்னால் அதில் ரெப்ரசன்ட் பண்ணுற பீப்புள், டாஸ்மாக்னால் டாஸ்மாகை ரெப்ரசன்ட் பண்ணுற அஃபீஷியல், அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க. அவங்க ஊழலை பண்ணணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போய் தான் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது, என்ன இருக்குது, அவங்களுடைய லேப்டாப்லேருந்து இதுலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் சீஸ் பண்ணணும். இதே ஞாபகம் இருக்கா? ஒரு 2016 என்னமோ அந்த பீரியடில் சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே போய் சிபிஐ ஆர் இடி போய் ரைட் பண்ணாங்க. தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போய் ரைட் பண்ணாங்க. அப்போது எதிர்கட்சிகள் இன்க்ளூடிங் டிஎம்கேலாம் அதை கண்டிக்கவில்லை. அது வந்து ஏடிஎம்கே பீரியட். அவர் பேர் ஏதோ ராவ்னு ரமேஷ், நாட் ரமேஷ் ராவ், என்னமோ ராவ் வரும். அப்போ இவங்க கண்டிக்கவில்லை. அப்போ சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்க்குள்ளே போய் இவங்க இடி ரைட் பண்ணி, இடி ஆர் சிபிஐ ரைட் பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட் கண்டம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த டாஸ்மாக் கேஸில் இன்னொரு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் எஸ் ஆகாஷ் பாஸ்கர் 350 கோடிக்கு மேலே ஒரு 4-5 படம் ஒரே சமயத்தில் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்குள்ளே போய் ரைட் பண்ணாங்க. அப்போ இவங்க கேட்டாங்க, எப்படி நீங்கள் உடச்சுன்னு உள்ளே போகலாம், எப்படி நீங்கள் சீல் பண்ணீங்க? நாங்கள் ஈடி சொன்னாங்க, ஆமாங்க சீல் நாங்கள் பண்ணக்கூடாது, சீல் பண்ண தப்பு. ஆனால் ஏற்கனவே வீடு பூட்டி இருந்தால் பூட்டை உடைத்து கொண்டு போவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் போய் இதெல்லாம் ரைட் பண்ணாங்க. இதையும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, ஆர் சென்னை ஹைகோர்ட் இல்லை நீங்கள் பண்ணது தப்பு, எல்லாத்தையும் திருப்பி கொடுங்கன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஈடி கிட்ட இவ்வளோ அஃபிஷியல், இவ்வளோ டாக்குமெண்ட் இருந்தும் இதையும் தாண்டி இவங்க ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் இதை ஏதாவது நமக்கு வந்து என்ன மாதிரி லீகல் இதெல்லாம் தெரியாது சார். ஆனால் அவங்க இதை இதை பண்ணி இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட் டாஸ்மாக் ஆர்கனைசேஷனுக்குள்ளே நீங்கள் போக கூடாதுன்னு இருக்காங்க. அது அப்படியே நிற்கிறது. 1000 கோடி இது இடி அப்படியே நிற்கிறது. ஓகேவா? இப்போ இந்த கேஸில் என்ன கொண்டு வருவாங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, துரைமுருகன் அவர்கள், KN நெஹ்ரு அவருடைய பிரதர், இது அவங்க பேரில், பொன்முடி அவர்கள் பேரில் இந்த மினரல் செம்மண் கடத்தல் இதெல்லாமே இடி கேஸ் அதெல்லாமே இருக்குது. எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்தாங்க. பெயில் கொடுத்து அடுத்த நாளே பதவி எடுத்துட்டாங்க. பதவி எடுத்துக்கிறது எங்களுக்கு தெரியாது, பதவி எடுத்துக்கிறது பெயில் கேன்சல் பண்ணுவேன், பெயிலாக பதவியானாங்க. ஒன்று இப்போ பெயிலில் இருக்கார், பதவியை ரிசைன் பண்ணார். ஸோ இந்த ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் இது எப்படி கொண்டு போவார்கள் என்ன தெரியாது. ஆனால் இடி சொல்வது ஆணித்தரமாக சொல்கிறோம், எங்ககிட்ட எல்லா விதத்திலையும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குது, இதை வச்சுட்டு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நான் பாலிசின் தமிழ்நாடு போலீஸ் கோர்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்களா இல்லையா? இல்லை என்றால் அப்போ இடிக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? இதை பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.